பிரியமானவர்களே, பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்த மோசே 40வது வயதிலே பதறி போனான், திகைத்தான். மரண பயத்தோடு எகிப்து தேசத்தை விட்டு அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போனான் என்று வேதம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறது. குதிரைகள் மீது, ரதங்கள் மீது சவாரி செய்தவன் இன்றைக்கு யாரிடத்திலும் சொல்லாமலே என் ஜீவனை மாத்திரம் காப்பாற்றினால் போதும் என்று சொல்லி தனிமையாக ஒரு கோலை பிடித்து கொண்டு மீதியான் தேசத்துக்கு நடந்து ஓடினான். மகிமையா இருந்தவன் தரை மட்டும் தாழ்ந்து ஓடினான், மீதியான் தேசத்துக்கு ஓடினான். அந்த இடத்துல எத்திரோ என்ற ஆசாரியன் வீட்டுக்குள்ளே புகுந்தான். தேவன் அவனுக்கு தயவு பாராட்டினார். ஆசாரியனுடைய மகளை விவாகம் செய்யும்படியா கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அவன் அந்த இடத்துல சிப்புரால் என்ற ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து குழந்தையும் பெற்றெடுத்த ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது. அந்த இடத்துல என்ன நடந்து என்றால், 40 ஆண்டுகள் அரண்மனையில் இருந்தவன் இப்பொழுது எத்திரோ என்ற மாமன் இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து பார்க்கும்போது, மாமனார் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுக்கிறார்னா, ஆடுகளை மீட்டு வரும்படியாய் அந்த வேலைகளை கொடுக்கிறார். இதுவரை அரண்மனையில ஆடுகளை பற்றி சிந்திக்காதவன், ஆடுகளை பற்றி யோசிக்காதவன், ஆடு மேய்ப்பது என்றால் என்ன என்று தெரியாதவன், எப்பொழுது அவனுக்கு திருமணம் ஆனதோ அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படியாய், அல்லது தன்னுடைய ரூபத்தையே மாற்றிக்கொள்ளும்படியாய், அல்லது இந்த திருமண வாழ்க்கையில ஒழுங்கை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுமதி செய்கிறார். இப்பொழுது ஆடுகளை மேய்க்கிற ஒரு மீட்பனாய் மாறினான் என்று வேதத்தில் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் திருமணம் ஆகாத வாலிபர்கள் அவர்கள் எப்படி வென்றாலும் அழுகிறார்கள். என்னெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அதெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எந்த இடத்துல போகணும்னு விரும்புகிறார்களோ அந்த இடத்துல போகிறார்கள். ஆனால் திருமணமான பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை தரை மட்டும் கீழே வந்து விடுகிறது. மனைவி மற்றும் மாமனார் மற்றும் குழந்தை இது வந்த பிற்பாடு மனிதனுடைய ரூபமே மாறிவிடுகிறது. எகிப்தில் மகிமையாயிருந்த மோசே இப்பொழுது தாழ்ந்து வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆகாரம் மாறினது, அவனுடைய வெளித்தோற்றத்தின் உடைகள் மாறினது, அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறினது. அவன் தனிமையாக வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிற மீட்பனாய் மாறினான் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் அவன் ரதத்திலும் குதிரையிலும் சவாரி செய்தவன். அவன் எங்கு போனாலும் அவனுக்கு பின்னாக வேலைக்காரர்கள், எங்கு போனாலும் அவனுடைய ஸ்தானத்துக்கு மரியாதை. இன்றைக்கோ யாருமே பார்க்க முடியாது, யாருமே சிந்திக்க முடியாது, யாரும் யோசிக்க முடியாது. அவனுடைய நிலைமை எல்லாம் மாறிவிட்டதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடும் போது, மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒழுக்கை கற்றுக் கொடுக்கும் போது, மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்பு முனையை கொண்டு வரும்போது, அவனுடைய வாழ்க்கையில அவர் என்ன அனுமதித்தாலும் அவன் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த மோசே பயந்து கொண்டு இருந்தான் அந்த பார்வோனுக்காக. ஆனால் இன்றைக்கு மீதியான் தேசத்தில் இருக்கும்போது மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு ஓரேப் கன்மலையில வரும்போது ஒரு அதிசயமான காட்சியை பார்க்கிறான். ஒரு பச்சையான முள்செடி எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஆடுகளை விட்டு இது என்ன ஒரு அதிசயம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு கடந்து போகிறான். அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கிறது. மோசே மோசே, கிட்ட வராதே, உன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு என்று சொல்லி ஒரு சத்தத்தை கேட்கிறான். அவனுக்குள்ளே இந்த பயம், வித்தியாசமான பயம். அங்கே ராஜாவுடைய பயம் இருந்தது, ஓடி வந்தான். இங்கவோ ஒரு வித்தியாசமான பயம். இந்த பயம் மரண பயம் கிடையாது, ஒரு அமைதியான ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, அதாவது பக்தி என்ற பயம் என்று சொல்லலாம். மோசே இந்த சத்தத்தை கேட்டவுடன் அவனால் பார்க்க முடியாததால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறான் என்று வேதாகமத்தில் திட்டவட்டமாய் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மோசேனுடைய வாழ்க்கை
இந்த திருமணமான 40 ஆண்டு காலம் அவன் என்னத்தை கற்றுக்கொண்டான்? கர்த்தர் என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார்? மாமனார், குழந்தை அல்லது மனைவி, இந்த உறவை குறித்து கர்த்தர் திட்டவட்டமாய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். முதல் 40 வருடம் அரண்மனை, 2வது 40 வருடம் இந்த அதாவது வனாந்தர வாழ்க்கை, ஆடுகளோடு கூட இருந்த அந்த ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் போது, நம்மை நடத்தும் போது, நமக்கு அது ஆச்சரியமா இருந்தாலும் அல்லது நமக்கு வேண்டாம் விதத்தில் அது வெறுப்பா இருந்தாலும் கர்த்தர் விரும்புகிறபடித்தான் அவர் நடத்துவார். அவர் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரோ அதை தான் சொல்லுவார். அவர் எந்த இடத்துக்கு போக நமக்கு கட்டளை கொடுக்கிறாரோ அந்த இடத்துக்கு தான் கொண்டு போவார். நம்முடைய இஷ்டப்படி இந்த உலகத்துல வாழ முடியாது. அன்பானவர்களே, மோசேக்கு நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அடுத்த பகுதியில நாம் கேட்க போகிறோம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளையில கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அரண்மனையிலே பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்த மோசே இப்பொழுதோ மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாய் மாறினான். ஆண்டவரே, பிரம்மாண்டமான வாழ்க்கை தரை மட்டும் தாழ்ந்து வந்தது. ஆண்டவரே, அவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆகாரம் மாறினது, அவனுடைய உடைகள் மாறினது, அவனுடைய வெளித்தோற்றம் மாறினது, அவனுடைய ரூபம் மாறினது. ஆண்டவரே, நீர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது, ஒரு மனிதனை தனிமையான பாதையில நடத்தும் போது எல்லாவற்றையும் வெறுமையாக்கி விடுகிறீர். காரணம், அவனுடைய வாழ்க்கையில நீர் செயல்பட விரும்புகிறீர், அவனுடைய வாழ்க்கையில நீர் மகிமைப்பட விரும்புகிறீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மீது நீர் இரக்கத்தை வைத்திருக்கிறபடியால் அவர்களை கூட நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறீர் அப்பா. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற சோதனைகள், அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீர்கள், அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரை எதிர்பார்க்காத தோல்விகள் அல்லது வியாதிகள், இவைகள் மத்தியில கர்த்தாவே நீர் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறீர், நீர் ஆண்டவரே மகிமைப்படுகிறீர் என்பதை அவர்களும் உணரும்படியா நீர் செய்து கொண்டிருக்கிற இந்த கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே, ஒரு புதிய நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை செய்யுங்க, அற்புதமான காரியங்களை செய்யுங்க. அன்றைக்கு மோசேக்கு செய்தீர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தீர், இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்க நிரூபித்து காட்டுங்க. நீர் மாறாதவர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா.